ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது திரும்பவும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்தீங்களே, என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். டைரெக்டாக ட்ரேடிங் பண்ணணுமா, திரும்ப ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய சுச்சுவேஷன், நான் ஒருவேளை அந்த இடத்துலேருந்து நான் திரும்பவும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது உங்களுடைய இப்போ ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. உங்கள் இடத்துல நான் இருந்து திரும்பவும் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன நான் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கவும் முடியாது, ட்ரேடிங் பண்ணவும் முடியாது. ட்ரேடிங் கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ட்ரேடிங் பண்ணுறது 2வது ஸ்டேஜ். ட்ரேடிங் கற்றுக்க கூட முடியாது ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா. ஏன்னா இப்போ உங்களுக்கு டெய்லி அன்றாட, இப்போ நான் சாமானிய மனிதனாக நினச்சி சொல்கிறேன்னு, இப்போ அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலியில் எவ்வளோ எக்கச்சக்க பர்சனல் விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு ட்ரேடிங் கற்றுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஆனால் நிறைய ஒரு ஃபேமிலியில் பிரச்சனைகளை வச்சுட்டு நான் ட்ரேடிங் கற்றுட்டு நான் ஃபேமிலியை ரிகவர் பண்ண போகிறேன், நான் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ட்ரேடிங்கே பண்ண போகிறேன், இப்படிலாம் யதார்த்தத்தில் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது ஒரு ரியாலிட்டி பற்றி பேச சொல்ல சில விஷயங்கள் கசப்பாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணாமல் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா உங்களால் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கற்றுக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டிங் போகாது. ஏன்னா உங்களை அந்த வேறு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இழுத்துகிட்டே இருக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற வழியை பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னெசரி செலவுகளை தவிர்த்துருங்க. இப்போது அன்னெசரி செலவுஸ்னால் என்ன, தேவையே இருக்காது. ஒரு கார் இஎம்ஐயில் வாங்கியிருப்பீங்க, அந்த கார் தேவையாக இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்கேயோ போனோம், எப்போது ஒரு டைம், ஒரு மாதத்தில் ஒரு டைம் தான் நீங்கள் கார் எடுப்பீங்க வெளியே, இல்லை ஒரு வருஷத்துலேயே மிஞ்சி போனால் ஒரு 10 டைம் 20 டைம் காரை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டு கார் வாங்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ தேவையில்லாத விஷயங்கள் எது தேர்ந்தெடுக்கிற ஒரு திறமையை டெவலப் பண்ணிங்க. இது தேவையா, இது நமக்கு யூஸ் ஆகுமா, இதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது நமக்கு அப்படி தெரிஞ்சு அந்த விஷயத்துங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் காருன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்னெசரியாக வாங்கிட்டு இருப்போம் வீட்டுங்களை. அது மாதிரி வாங்கி பொருளுங்களை வீணடிக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா, சார் ட்ரேடிங்க்கு இதுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ட்ரேடிங் லேர்னிங் ஸ்டேஜில் இது உங்களை பாதிக்கும். ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் பேர்டன் உங்களை பாதிக்கும். ஓகே, அதனால தான் என்னென்னா, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கூட அதுக்காக சொன்னேன். பசங்களோட படிக்கிற ஸ்கூல் ஃபீஸ் கூட உங்களை சார்ந்து கூட அதுக்குன்னா ரெடி பண்ணுங்கள், ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குட் மென்டர்ஸை தேர்ந்தெடுங்க, ஒரு சரியான வழிகாட்டியை தேர்ந்தெடுங்க. எப்படி வழிகாட்டி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யூடியூப்பு, கூகுள் சர்ச், இன்க்ளூடிங் என்னை கூட சேர்த்துங்களேன். இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணுவாங்க, கேட்டாங்கன்னா, சார் உங்கள்கிட்ட கிளாஸஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்வாங்க. நான் அவங்களுக்கு கேட்க ஒரே கேள்வி தான், எத்தனை நாளாக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை மாதமாக ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறது. ஏன்னா ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வீடியோ 2 வீடியோ 5 வீடியோ பார்த்துட்டு இவங்க ஓகே சரியான நபர், இவங்ககிட்ட போய்ட்டு கிளாஸஸ் எடுத்துக்கலாம், இவங்ககிட்ட கற்றுக்கிட்டா நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 5 வீடியோ 10 வீடியோ பார்த்துட்டு தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து நீண்ட நாள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு புரியுது, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அவங்ககிட்ட என்ன கிடைக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிய வரும். நீங்கள் ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு, ஆஹா நல்லா வீடியோ, நல்லா பேசுகிறாரு, நல்லா சொல்கிறாரு, இவங்க தான் நல்ல மென்டர் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில வீடியோங்களாம் அட்ராக்ஷனுக்காக சில வேர்டுங்க பேசுவாங்க. இவ்வளோ ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிச்சேன், நான் என்னுடைய லம்பாகினி கார் இருக்குது, என்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, என்கிட்ட நான் ஃப்ளைட்லேயே பறக்கிறேன், ஃப்ளைட்லேயே போகிறேன், என்கிட்ட இவ்வளோ பணம் சம்பாரித்தேன். அது வெளி தோற்றம் வேறு, உள் தோற்றம் வேறு. இப்போ நார்மலாக இருக்கிற பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஷோ ஆஃப்லாம் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்போது ரியாலிட்டி அப்படின்றப்போ நார்மல் இன்றைக்கும் பைக்கில் போகிறவங்க இருக்காங்க, 2 வீலரில் போகிறவங்க இருக்காங்க, நார்மல் கார் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லாம் நார்மல் ஷோ ஆஃப் பண்ணுறது யாரும் கிடையாது. ஓகே, ஸோ சரியான வழிகாட்டியை தேர்ந்தெடுங்க, நார்மல் பர்சன் சூஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றத தேர்ந்தெடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சுங்க. இப்போது ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிடுச்சு, ட்ரேடிங்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, சார் என்னால் ட்ரேடிங் குவைட் பண்ணிட்டாலும் முடியல, நிறைய அதுலேருந்து வெளியே வர முடியல, ட்ரேடிங் அடிக்ஷன் எக்கச்சக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன் இருக்குது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஒன்றா சொல்லி அன்னெசரி செலவுங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இன்னும் நிறைய பேர் லேர்னிங் ஸ்டேஜில் இருப்பாங்க, ஆனால் ட்ரேடிங் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சிங்க, லேர்னிங் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறது தப்பு இல்லைங்களா? இப்போ நீங்கள் லேர்னிங் ஸ்டேஜ்லேருந்து லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லேர்னிங் ஸ்டேஜில் இருக்க சொல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் நாங்கள் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன், 6 மாதம் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன், 1 இயராக லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன், தப்பு கிடையாது.
யார் சொன்ன உங்களுக்கு 3 மாதத்தில் நீங்கள் சரியாக கற்றுக்கலனாக்கா உங்களால் யாருனா அவமானப்படுத்துகிறாங்களா? இல்லை 6 மாதத்தில் கற்றுக்கணும் சார், அதுக்கப்புறம் அசிங்கமாக இருக்குது, எனக்கு 1 வருஷத்தில் கற்றுக்க முடியல, என்னால் அசிங்கமாக இருக்குது, யாராச்சும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்னும் எத்தனை பேர் 4-5 வருஷமாக இருந்து கூட கற்றுக்காமல் இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கிறது தெரிஞ்சுங்க, அந்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள். இப்போ லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா லேர்னிங் ஸ்டேஜில் எந்த உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேர்னிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ டெஸ்டிங் ஃபேஸ்னு ஒன்று வரும். இப்போ கற்றுக்கிட்டதை டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா? லேர்னிங் ஸ்டேஜில், டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா, ப்ராஃபிட் ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கீங்களா? எந்த ஸ்டேஜில் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அமௌண்ட்டு போட்டு பண்ண சொல்ல அந்த ஸ்டேஜில் இருக்க சொல்ல தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நான் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன், லேர்னிங் ஸ்டேஜில் இருக்க சொல்ல நான் வந்து பணம் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அப்போ என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் லாஸில் வெளியே வந்துடுவீங்க, லாஸஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க. எப்போ லேர்னிங் ஸ்டேஜில் இருந்து நீங்கள் ட்ரேடிங் எடுத்தீங்க அப்படின்னா, எப்போ ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜில் இருந்து நீங்கள் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியுமே தவிர, லேர்னிங் ஸ்டேஜில் நான் டெஸ்டிங் ஸ்டேஜே வரல, டைரெக்டாக நான் ட்ரேடிங் ஸ்டேஜ் போய்ட்டு நான் டைரெக்டாக ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்றது தவறாக போயிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது புரிஞ்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரியல சார் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் என்னோடய வீடியோவை பாருங்கள், அப்புறம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டெமோ அக்கௌண்ட்டை திரும்ப யூஸ் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டை திரும்ப யூஸ் பண்ணுங்கள். சார் இதில் டெமோ அக்கௌண்ட்லாம் வந்து நல்லா பண்ணுறேன் சார் நான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர். எஸ், அக்செப்ட். நான் சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணதுக்கும் இப்போ திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, இப்போ நீங்கள் ஒரு டே ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்ல தயவு செஞ்சு டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெமோ அக்கௌண்ட்டை யாரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, மேபி அதில் கொஞ்சம் காசு ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஓகே, ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணுற திறமையை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் அப்போ ரியல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். நான் டெமோ அக்கௌண்ட்டே நான் 0 பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்க சொல்லும், அப்போ ஏன் ரியல் அமௌண்ட்டு போட்டு பண்ணணும்? ஸோ டெமோ அக்கௌண்ட் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் தரீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் நிறைய இருக்குது. அந்த டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, என்னென்ன யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு மென்ஷன் எழுதிங்க. ஒரு லெட்ஜர் எடுத்து நான் இந்த அக்கௌண்ட் எடுத்தேன், இந்த ட்ரேட் எடுத்தேன், இதனால் எடுத்தேன், எனக்கு இந்த அமௌண்ட் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்றத தயவு செஞ்சு எழுதி வைங்க. அப்போ டெமோ அக்கௌண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றத நல்லா ஒரு 1000 டைம் ஒரு ட்ரேட் பண்ணிட்டீங்க. ஒரு ட்ரேட் வந்து 1000 டைம், அதாவது அந்த செட்டப் வந்து 1000 செட்டப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 செட்டப் உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். வேறு எந்த ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. காத்திருந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்துடும். இப்போது அன்னெசரி ட்ரேட் எடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்த்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டெமோ அக்கௌண்ட்டை இப்போ இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ அப்போ அன்னெசரியாக நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலை, நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. எதுக்காக ஹோல்ட் பண்ணுறீங்க, என்னத்துக்காக ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸில் புரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெமோ அக்கௌண்ட் கூட நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ஸோ ஏன் டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ண கற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வர லூசிங் ட்ரேட்ஸ், லாஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த லூசிங் ட்ரேட் எழுதி வைங்க. 1 2 3 4 5 6 அந்த லூசிங் ட்ரேட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. நான் சொல்கிறது ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் விட்டுடுங்க, பரவாயில்ல, அதை நீங்கள் ஃபோக்கஸ் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒன்லி ஃபார் லூசிங் ட்ரேட்ஸ். எவ்ரி லூசிங் ட்ரேட்ஸை எடுத்து வைங்க. அந்த லூசிங் ட்ரேட்ஸ் எதனால் லாஸ் ஆச்சு, மேக்ஸிமம் வந்து நான் எங்கே தப்பு பண்ணுறேன், எங்கே லாஸ் ஆகுது. ஓகே, அந்த லூசிங் ட்ரேட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் டெமோ அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ண சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெமோ அக்கௌண்ட்டை நான் ப்ராஃபிட் பண்ணி காமிங்க, இன்க்ரீஸ் பண்ணி காமிங்க அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த லாசிங் ட்ரேட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெமோ அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்கன்னு தெரியாது. நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஓகே, ஸோ டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்ல லாஸிங் ட்ரேட், அந்த லாஸ் ஆக சொல்ல ஒரு ட்ரேடை தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை செயல்படுத்துங்க. எங்கெங்கே லாஸ் ஆகுது, என்னென்ன தப்பு நடக்குது, என்ன பிரச்சனை லாஸ் ஆகுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராசஸ்னால் என்ன சார்? இப்போது ஒரு ட்ரேடிங் செட்டப் அமைகிறீங்க, அந்த ட்ரேடிங் என்ட்ரி ஆகிட்டு ஸோ ப்ரைஸ் இந்த மாதிரி போகுது. அதாவது இங்கே ஷார்ட்டில் கூட இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே ஷார்ட் பண்ண சொல்ல ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வருது, திரும்ப மேலே போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாதி பணம் வந்து காணாமல் போயிடுது. முக்கால்வாசி பணம் அதாவது என்ட்ரி ஆகுங்க, காஸ்ட்டுக்காக திரும்ப நிற்குது, இவ்வளோ ப்ராஃபிட் போயிடுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் வந்து என்னுடைய க்ரீன் கலர் அமௌண்ட், ரெட் கலர் அமௌண்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ப்ராசஸ் அப்படின்னா அந்த ட்ரேடு இன்றைக்கி இப்படி தான் போகும், ஒரு ட்ரேட் அமைஞ்சால் மேலே போக சொல்ல இப்படி தான் போகும், கீழே வர சொல்ல இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்ட் செட். எப்பவுமே ஒரு ட்ரேட் அமைச்சா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நம்ம ப்ராஃபிட் கொடுத்துறாது. போயிட்டு கொஞ்சம் கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் போகுமே தவிர நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடாது. அப்போது அந்த நர்வஸ்னஸ் வராது உங்களுக்கு. ஒரு உங்களுடைய ட்ரேட் எடுத்திங்கன்னா அதோட வேவ்ஸ் லென்த் இப்படி தான் போகுமே தவிர உடனே வந்து டைரெக்டாக ப்ராஃபிட் காமிக்காது. அப்படின்றத நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. ஆனால் ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாக நிற்க முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஸ்ட்ரக்சர். அதாவது ட்ரெண்டு, டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு மாதத்தோடைய சார்ட் எப்படி போகுது, வீக்லி சார்ட் எப்படி போகுது, டே சார்ட் எப்படி போகுது, அவரில் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி ஆங்கிளில் போகுது அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ட்ரேடை சூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போ நான் ஸ்விங் ட்ரேடை சூஸ் பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேட் இந்த டைம் ஃப்ரேம் எங்கே போகுதுன்னு மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்விங் ட்ரேட் நான் இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏரியா எங்கே போகுதுன்னு பாருங்கள், ப்ரெசென்ட் ஏரியா எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போது அந்தந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் தவிர இல்லை மொத்தமாக ஓவரால் ட்ரெண்ட் எங்கே போகுதுன்னு அங்கே தான் இருப்பேன். ஏன்னா அதுலேருந்து குட்டி கரெக்ஷன் வந்து மேலே போகும். இப்போ இதில் கூட இந்த சொன்ன இல்லைங்களா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இதுக்குள்ளே எத்தனையோ சரிவுகள் இந்த மாதிரி போகும். இதில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போக சொல்ல உங்களுடைய எஸ்எல் வந்து அதிகமாக ட்ரிகர் ஆகும். அப்போது அந்த டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்ல லாஸஸ் ஆகுதுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த லாஸஸ் வந்து இதில் எந்த மாதிரி லாஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை நான் அப் ட்ரெண்ட் போக சொல்ல அதுக்கு ஆப்போசிட்டாக வர ட்ரெண்டை நான் ஷார்ட் பண்ணுறனோ அப்படின்னு தோணலாம். அப்படின்னு உங்களுக்கு அந்த தவறுகள் வந்து உணர்த்தலாம். அதுக்கப்புறம் இல்லை அப் ட்ரெண்டில் போக சொல்ல வந்து நான் பை எடுக்கிறேன், வெயிட் பண்ணி பை எடுக்கிறேன், அதனால் எனக்கு ப்ராஃபிட் வருது. ஓகே, குட், மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாள் பாருங்கள். யாரை வேணாலும் தொடர்ந்து ஒரு மாதக்கணக்கில் பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்களா, என்ன தான் நடக்குது, உண்மை சொல்கிறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, அவங்க என்ன தான் ஒரு ரியாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க மென்டலாக தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.